சென்னையில் 6 மண்டலங்களில் இன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு விண்ணப்பங்களை வழங்கினர். மணலி, தண்டையார்பேட்டை, திருவிக நகர், தேனாம்பேட்டை, வளசரவாக்கம், ஆலந்தூர் ஆகிய 6 வார்டுகளில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் பட்டா மாறுதல், இருப்பிட சான்றிதழ், ரேஷன் அட்டை, கலைஞர் உரிமை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு சேவைகளுக்கான மனுக்கள் பெறப்பட்டன. மனுக்களின் நிலை குறித்து செல்போனில் அனுப்பப்படும் SMS மூலமாகவும் பிரத்யேக எண்ணை தொடர்பு கொண்டும் மனுதாரர்கள் அறிந்து கொள்ளும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து துறை சேவைகளுக்கும் ஒரே இடத்தில் மனு அளிக்கும் வகையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெறுவது பயனுள்ளதாக இருக்கிறது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். நானும் 2-3 புள்ளிங்களை வச்சுக்கினேன். எங்கள் வீட்டுக்கார ஆக்சிடென்ட் ஆகிட்டு வேலை வெட்டிக்கெல்லாம் போக முடியாது. அந்த சூழ்நிலையில் நான் வீட்டு வேலை செஞ்சுன்னு வாடகை கொடுத்துன்னு தான் வரேன். நான் அந்த 1000 ரூபாய் உதவித்தொகை இருந்தாங்களே, அது கூட எனக்கு கிடைக்கவே இல்லை. பல முறை ஈசிஆர் மையத்தெல்லாம் எழுதி கொடுத்தோம், வரவே இல்லை. அதுக்காகவும் ஃபார்ம் கொடுத்துருக்கேன். இது இலவச வீடு கிடைக்குமா அப்படின்றதுக்காகவும் அப்ளை பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த முகாம் போடுறாங்கன்னு சொன்னாங்க, ஏதோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக வந்திருக்கிறேன். வெளியில் போனால் அங்கங்கே அனுப்புவாங்க, இந்த டிவிஷன் அந்த டிவிஷன்னு. இது ஒரே இடத்துல எல்லாமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாரி இருக்குது. ஈஸியாகவே நாங்கள் முடிக்கிறோம். வீட்டுக்காரு கிடையாது, எனக்கு வீடு இல்லாத வரைக்கும் அப்பா இல்லை, பசங்களுக்கு எல்லாமே நான் தான். எனக்கு வீடு கிடைக்கணும்னு வந்திருக்கேன். இப்போ நான் இங்கே தற்செயலாக வருவதான் எனக்கு தெரியும் இந்தமாரி வீடு எழுதுறாங்கன்னு. என் பிள்ளைங்களுக்கு எத்தனை நாளைக்கு நான் வாடகை கட்டணும். நான் ஒரு ஆள் சம்பாதிக்கிறேன், 2500 ரூபா சம்பாதிக்கிறேன். வாடகை கட்டணும், எல்லாம் மெயின்டைன் பண்ணணும். கூட பண்ண யார்கிட்டே கேட்கக்கூடாதுன்னு தான் நான் இந்த வீட்டுக்கு இது பண்ணுறேன். ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நான் பே பண்ணிட்டு இருந்தது ஒரு 1000 ரூபீஸ் தான் பே பண்ணிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு 15,000க்கு ஹைக் பண்ணிட்டாங்க. அது சம்மந்தமாக தான் வந்தேன். நல்லா தான் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. பட் ஆனால் இதுக்கு முன்னாடியே இது சம்மந்தமாக நிறைய முறை நான் கார்பரேஷன் ஆஃபீஸில் மனுவெல்லாம் கொடுத்துருந்தேன். அப்பப்போ அழகச்சிட்டே இருந்தாங்க. இப்போ கொடுத்துருக்கோம், இனிமேல் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேம்ப் போட்டதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே ஈஸியாக அங்கேயே முடிச்சிக்கலான்ற மாதிரி இருக்குது. நல்லா கவனிக்கிறாங்க, நல்லா சேவை செய்கிற மாதிரி நல்லா இருக்குது. ஜனங்களுக்கு அத்தனை பேருக்கும் இது ஒரு பயனுள்ள அரசாங்கம் செய்வது ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் ஆஃபீஸ் அலைய விடுவாங்க, அங்கே போக சொல்லுவாங்க, இங்கே போக சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க. இது கிட்ட காலாச்சும் ஈஸியாக ஈஸியாக முடிச்சிடுறாங்க.